ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய கோரி மதுரையில் சுமார் 2500 மருந்து கடைகள் பூட்டப்பட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் இன்று அகில இந்திய அளவில் ஒரு நாள் கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் ஆன்லைன் மருந்து விற்பனை தடை செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது குறித்து பேட்டி அளித்த மதுரை மாவட்டம் மெடிக்கல் சங்கம் பொதுச் செயலாளர் சரவணன் கூறுகையில், ஆன்லைன் மருந்து விற்பனையால் பல்வேறு மருந்துகள் விநியோகிக்கப்படும் நிலை ஏற்படுகிறது. ஆன்லைன் மூலமாக போலியான மருத்துவ சீட்டு காண்பித்து வலி நிவாரணி, தூக்க மாத்திரைகள் போன்றவற்றை வாங்கி இளைஞர்கள் போதைக்காக பயன்படுத்துகின்றனர். கருக்கலைப்பு மாத்திரைகள் ஆன்லைனில் மிக எளிதாக கிடைக்கிறது. இதனால் இளம் பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். எங்களுடைய சிஎன்டி மெடிக்கல் அசோசியேஷன் மதுரை மாவட்ட தலைவர் சி கணேசன் தலைமையில், செயலாளர் சரவணன் முன்னிலையில் இன்னைக்கு அகில இந்திய அளவில் சுமார் 12 லட்சம் மருந்து கடைகள் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம். அதில் மதுரையில் ஒரு 2500 மருந்து கடைகள் இன்னைக்கு ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து நாங்கள் கடையை பூட்டியிருக்கோம். இந்த ஆன்லைன் வர்த்தகம் மருந்து ஏன் வேணாம்னு சொல்கிறோம்னா, ஒரு சில வலி நிவாரணிகளும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளும் ஆன்லைனில் போலி பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு மருந்துகள் இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் கெட்டு குட்டிசோரா போகின்றது. காவல்துறையில் தினம் தினம் இதுக்கு வழக்கு பதிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அடிச்சு துன்புறுத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆன்லைன்ல மருந்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு சமுதாயம் இந்த அளவுக்கு ஒரு தலைமுறையே இன்னைக்கு காணாம போறதுக்கு காரணம் ஆன்லைன் மருந்து வணிகம். ஆன்லைன்ல எந்த பர்ச்சேஸ் பண்ணாலுமே யூஸ் இல்லைன்னா தூக்கி போடலாம், உபயோகப்படுத்தாம இருந்தலாம். ஆனா மருந்தை உட்கொண்டு ஏதாவது பின்விளைவுகள் ஏற்பட்டா பாதிப்படைவது பொதுமக்கள், உயிரிழப்பும் ஏற்படுது. சின்ன ஒரு விஷயம், கருக்கலைப்பு மாத்திரைகள் மருந்து கடைகளில் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அறிவித்த உடனே நாங்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டோம். மருந்து கட்டுப்பாட்டுத்துறை சொன்ன உடனே நிப்பாட்டின காரணம் என்னன்னா, கர்ப்பிணியை அவங்க தேவையில்லாம கருக்கலைப்பு அவங்களே பண்ணிக்கிறதுனால உயிரிழப்பு ஏற்படுது. மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்னால நாங்கள் விற்கல. ஆனா இன்னைக்கு ஆன்லைன்ல அந்த மருந்துகள் சர்வசாதாரணமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மெடிக்கல் ஷாப்ல வர்ற மருந்துகள் ஒரு செயின் மூலமா வருது. மேனுஃபேக்சர்ல இருந்து சி&ஆஃப்ல இருந்து ஸ்டாகிஸ்ட்ல இருந்து ரீட்டைலர், எல்லா இடத்துலயும் மருந்து கட்டுப்பாட்டு தர நிர்ணய சோதனை பண்றாங்க. ஆனா ஆன்லைன் வர்த்தகத்தில் அது கிடையாது. ஸோ வர்றது ஒரிஜினல் மருந்தா போலி மருந்தா அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால எமனுக்கு ஆயில் சந்தை கட்டக்கூடாது மக்கள். அப்படிங்கிறனால தான் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை ஏற்று இன்னைக்கு அகில இந்திய லெவலில் 12 லட்சம் உறுப்பினர்களும், தமிழ்நாடு முழுக்க 48,000 மருந்து கடைகளும், மதுரையில் 2500 மருந்து கடைகளும் பலத்த எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு கடையடைப்பு நடத்திட்டு இந்த இடத்துல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னுடன் எல்லா நிர்வாகிகள், மாவட்ட உறுப்பினர்கள் எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்க. என் பேர் சரவணன், பொதுச் செயலாளர்.